போல மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக திமுக சார்பில் இதற்கான பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு இந்த பிறந்தநாள் விழா என்பது கொண்டாடப்பட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அன்பு உடன்பிறப்புகளுக்கு மடல் ஒன்றை எழுதியிருந்தார். அந்த வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அவரது இல்லத்திலிருந்து புறப்பட்டு சென்னை கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் இல்லத்திற்கு வெளியே அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருணாநிதியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்து வருகிறோம். அதனைத் தொடர்ந்து அவர் சென்னை காமராஜர் சாலையில் மெரினா காமராஜர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடத்திற்கு வந்து நேரடியாக மலர் தூவி மரியாதை செலுத்த இருக்கிறார். குறிப்பாக இன்று 4 இடங்களில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கலைஞரின் சிலைக்கு மரியாதை செலுத்த இருக்கிறார். முதலாவதாக சென்னை கோபாலபுரத்தில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞரின் இல்லத்தில் வெளியே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது சிலைக்கு மரியாதை செலுத்தி வருகிறார். திமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் உடன் இருந்து வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சென்னை மெரினா காமராஜர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய கலைஞர் மற்றும் அண்ணா நினைவிடத்திற்கு நேரடியாக வந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை செலுத்த இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, இது குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் சென்னை மெரினா காமராஜர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக 101வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதே போல உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் நேரடியாக வந்து தற்பொழுது மலர் தூவி மரியாதை செலுத்தி வரக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். குறிப்பாக 5 முறை முதலமைச்சராகவும் அதே போல 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தற்பொழுதும் நிலைத்து நிற்கக்கூடிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. இன்றுடன் 100ஆண்டு நிறைவு விழா இருக்கக்கூடிய நிலையில் 100ஆண்டு நிறைவு விழாவை சிறப்பாக கொண்டாடுவதற்கான திமுக திட்டமிட்டிருக்கிறது. தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு இந்த நிகழ்வு என்பது நடைபெற வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே பல்வேறு நிகழ்ச்சிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் விதிமுறைக்கு உட்பட்டு செயல்படுத்த வேண்டும் என்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருந்தார். அதன்படி இன்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய திமுக அலுவலகங்களை பொறுத்தவரையிலும் கொடி ஏற்றுவது, இருவர்ண கொடி ஏற்றுவது, அதே போல கலைஞரின் சிலைக்கு மரியாதை செலுத்துவது உள்ளிட்ட நிகழ்வுகள் மட்டும் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் முதலாவதாக கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று மரியாதை செலுத்தி வந்தார். அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது காமராஜர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய அவரது நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். இதன் தொடர்ச்சியாக கலைஞரின் 100ஆண்டு வாழ்க்கை வரலாறு நிறைந்திருக்கக்கூடிய புகைப்பட கண்காட்சியை இங்கு திறந்து வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து குறும்பட நிகழ்வையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிடுகிறார். 100ஆண்டு நிறைவு விழா மலர் கண்காட்சியும் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்க இருக்கிறார். தொடர்ச்சியாக அதனைத் தொடர்ந்து முரசொலி அலுவலகம், அதே போல அண்ணா அறிவாலயம், ஓமந்துரா தோட்ட வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் சிலைக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று மரியாதை செலுத்த இருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழகத்தில் 5 முறை முதலமைச்சராகவும் அதே போல 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையும் பொது வாழ்க்கையில் தன்னை இணைத்துக் கொண்டு இளம் வயதிலிருந்தே இறந்த வரையிலும் தொடர்ச்சியாக அரசியல் வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய கலைஞருக்கு நினைவு தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுவதை போல பிறந்த தினமும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் 13 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஒரு முறை கூட தோல்வி அடையாமல் வெற்றி பெற்ற புகழ் வந்து அவருக்குரியது என்றும் அவரை புகழ்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே அன்பு மடல் ஒன்றை எழுதியிருந்தார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் 1967 தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவும் அதே போல எதிர்க்கட்சி தலைவராகவும் அமைச்சராகவும் முதலமைச்சராகவும் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை வகித்து தமிழக வரலாற்றிலேயே முக்கிய இடம் பிடித்திருக்கக்கூடிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி 101வது பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட இருக்கிறது. தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 100 ஆண்டு கால கலைஞரின் வரலாற்று சிறப்பு மலரை வெளியிட இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 100 ஆண்டு சிறப்பு இந்த புகைப்பட
கண்காட்சியும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். இறுதியாக அவரின் 100 கால வாழ்க்கையை ஒரு நிமிட தொகுப்பாக எடுத்திருக்கக்கூடிய குறும்படத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஷெலினா.